நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சம் ஆகுறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. போட ஆண்டவனே என் கூட இருக்கா அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து வருதுங்க. கவலையே படாதீங்க. அந்த 1.5 வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க. சப்தம சனினால் இன்னும் வந்து ஒரு சோம்பேறித்தனவங்க, ஒரு விஷயத்த நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்க முடியல. என்னடா வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா மற்றவங்களாம் ஜாலியாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கோங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சூப்பராக குரு வந்து லாபஸ்தானத்தில் வந்து அட்டகாசமான பலனை கொடுக்குறாரு. அதே மாதிரி ராகுவும் அவர் அற்புதமான இடம் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு சூப்பரான பலனை கொடுப்பாங்க. தைரியமாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாங்க இந்த வருஷம். நல்லா நீங்கள் எப்பயுமே புத்திசாலிங்க, பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க. இந்த ஜூனுக்கு அப்புறம் இன்னும் உங்களோட பிளானிங் எல்லாம் அற்புதமாக இருக்க போகுது. முயற்சிகள் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை லாபஸ்தானத்திலேருந்து குரு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் லாபத்தில் சக்ஸஸில் முடியும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆசைகள், அபிலாஷைகள், நீண்ட நாள் ஆசை, அதுதான் 11ஆம் இடம். அந்த நீண்ட நாள் ஆசை 11ஆம் இடத்துல உச்சமாகிற குரு உங்களுக்கு நிறைவேற்றி தருவாருங்க. ரொம்ப மனசு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களோட முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். கம்யூனிகேஷன், நான் வந்து மனசில் ஒன்று நினச்சிருக்கேங்க, ஆனால் அதை சொல்லும் போது அது அடுத்தவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இதனால் ஒரு போராட்டமாகவே ஒரு வருஷம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்தானத்தை குரு பார்க்குறனால தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க உங்களுக்கு எல்லாத்தோட சப்போர்ட்டும் வந்து கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறனால கலைத்துறை, அரசியல் துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான காலகட்டமாக இந்த வருஷம் இருக்க போகுதுங்க. அதே மாதிரி உங்களோட குடும்பத்தில் அடுத்தவங்களோட தலையீடு வேண்டாங்க. என்ன ஒரு பிரச்சனைனாலும் கணவன் மனைவிக்குள்ளே பேசி முடிச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தோடு பேசி முடிச்சுக்கோங்க. போய் அடுத்தவங்க கிட்ட சொல்கிறது, அவங்க சொல்கிற அந்த சஜஷனை கொண்டு வந்து உங்கள் ஃபேமிலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து தவறாக போகிற மாதிரியான சூழ்நிலை ஆயிரும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் குருவோட அருளால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வங்க. குலதெய்வம் யாருன்னே தெரியலைங்க, நாங்கள் வந்து ஃபாரினில் செட்டில் ஆகிட்டோம், இல்லை எங்கள் பிறந்த ஊர்லேருந்து வந்து செட்டில் ஆகிட்டோம், அப்பா அம்மா எங்களுக்கு தெளிவாக குலதெய்வத்தை காமிச்சு கொடுக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இப்போ உங்களோட இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. இஷ்ட தெய்வத்துக்கிட்ட என்னோட குலதெய்வத்தை காமிச்சு கொடுங்கன்னு சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வத்திட்ட வணங்குங்க. அப்புறம் உங்களுக்கு குலதெய்வம் யார் மூலியமாவது தெரிய வரும். குலதெய்வத்தோட அருள் இந்த வருடம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுதுங்க. அதிர்ஷ்டம், அதே மாதிரி 5ஆம் இடம் அதிர்ஷ்டங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு உச்ச நிலைமைக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. எப்படியா இருந்தாலும் சப்தம சனி அதிகப்படியாக வந்து உழைக்க வைப்பார் உங்களையா.
அப்போ வர வாய்ப்புகளை பயன்படுத்தி நேரம் காலம் பார்க்காம உழைச்சிங்க அப்படின்னா கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு போகலாம். ஒரு நல்ல குட் பொசிஷனுக்கு போகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக வந்து 7ஆம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. அதே மாதிரி 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் 2வது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். பிஸ்னஸ் பார்ட்னர் சரியில்லைங்க, எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு, ஆனால் பணம் மட்டும் வேணும்னு கேட்குறாரு, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவங்களும் இப்போ அவங்கள புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தொழிலில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு இப்போ பண வரவு, அவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது, அவங்களுக்குள்ள குடும்ப சொத்துக்கள் வந்து வர்றது, இந்த மாதிரி மனைவினால் இல்லை வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு ஒரு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே, குரு அட்டகாசமான நல்லதுகள் செய்ய போகிறாரு. இதெல்லாம் சூப்பர். பண வரவு நல்லாயிருக்கும், குடும்பம் நல்ல குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க, கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியங்கள்லாம் கிடைக்கும், எல்லாமே ப்ளஸ். ஓகே, மைனஸ் எதுங்க? நான் எந்த விஷயத்தில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் குறிப்பாக 9, 1, 4 இந்த விஷயங்களை கவனமாக இருக்கணுங்க. 9 அப்படின்னா பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும், முன்னேற்பாட்டோட பயணங்கள் போகணும், வண்டியில் வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணி பக்காவாக வச்சுக்கணும், அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலையும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்க. அதிக நேரம் ஃபோனில் பேசி தேவையில்லாத சிக்கல்கள் அந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்காமல் இருக்கணும். இது ரொம்ப கவனமான ஒரு விஷயங்க. அடுத்து சனி வந்து உங்கள் ராசியை பார்க்குறனால அப்பப்போ ஒரு டென்ஷன் வரும், ஒரு கோபம் வரும், அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஒரு லேசினஸ் வரும், குறைச்சிக்கோங்க. ஏன்னா குரு நல்லா இருக்காரு, வேக வேகமாக ஓடினீங்க அப்படின்னா கட்டாயம் இப்போ உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். ஆனால் இதையே சோம்பி உட்காந்திங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து புதையல் இருக்குது, அந்த புதையல் நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் போகணும், போய் முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழிலுக்காக பணம் செலவு பண்ணுறது, உடல் உழைப்பு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக 9ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கும்போது ஆன்மீக பயணங்கள் போகிறது நல்லதுங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு பணம் செலவு பண்ணுறது, ஒரு கோவில் கட்டுமானம் நடந்துச்சுன்னா அந்த கோவில் கட்டுமானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது, அதுவும் குறிப்பாக 4ஆம் இடத்தையும் சனி பார்க்குறனால அந்த கோவிலுக்கு நிலம் வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா ஃப்ளோரிங் போடுறதுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. இழந்த பதவிகள் பொருட்கள் உங்களுக்கு தேடி வருங்க. வேற்றுமொழி பேசுகிறவங்க, 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலியமாக ஒரு நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வேற்றுமொழி மதம் அவங்களாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம், அவங்க மூலியமாக ஹெல்ப்பு, உங்களுக்கு பிடிச்ச வேலை அவங்க மூலியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கனாலும் இந்த சமயத்தில் கட்டாயம் இடம் மாறுதல், அதுவும் மனசுக்கு பிடிச்ச இடம் மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதுவும் வந்து லோன் போட்டு இந்த சமயத்தில் வாங்குறது நல்லதுங்க. கொஞ்சம் கையிலேருந்து காசு பட்டு ஒரு லோன் போட்டிங்கன்னா அந்த லோன் மூலியமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வீடு கட்டி ஒரு நல்ல கார் வாங்குறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க. கட்டாயம் நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு சிறு கடனோடு இருக்கிறது நல்லது. ஆனால் என்னன்னா கேட்ட இடத்துல லோன் கிடைக்குதுன்னா தகுதிக்கு மீறி லோன் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டகச்சனிங்க, அதனால் என்ன பண்ணணும்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சின்ன விஷயம்னு சொல்லி அலட்சியப்படுத்திடக்கூடாது. உடல் ஏதாவது தொந்தரவுனா உரிய டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இது கேஸ் ட்ரபிள் தான் சரியாக போயிடும், இது அப்படி தான் சரியாக போயிடும், உடனே கூகுள் எடுத்து செக் பண்ணி பார்த்து அந்த ஐயோ எனக்கு அப்படி வந்துடுமோ, ஐயோ எனக்கு இப்படி வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி கற்பனையும் வேண்டாம். தொந்தரவாக இருக்கா உடனே போய் உரிய மருத்துவரை பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது சிறப்புங்க. நல்லா எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவை வந்து சாப்பிட்றதும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ராகு 6ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வெல்வீங்க. கோர்ட்டு கேஸ்
நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வருமானத்தில் ஒரு சீரான முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. சொந்த தொழில் இப்போ ஆரம்பிக்கலாமா? தாராளமாக சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு விஷயங்க, உங்களோட கணவர்கிட்ட கலந்து ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. ஃபெமினிசம், நான் தான் சுயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம்னாலும் கணவர்கிட்ட கலந்து ஆலோசித்து பண்ணிங்கன்னா அவரே உங்களுக்கு ஒரு நல்ல பேக் போனாக இருந்து எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாருங்க. சரி, இன்னும் நான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எனக்கு சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு குறிப்பாக புதன் ஹோரையில் பண்ணுங்க. பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா பானகம் தயாரிக்கிறதுக்கான பொருளை வாங்கி கொடுங்க. அது இன்னும் உங்களோட பிரச்சனைகள் அந்த வெள்ளம் கரையிற மாதிரி உங்கள் பிரச்சனைகளும் தீருங்க. தூக்கம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல் படிக்க படிக்க தூக்க பிரச்சனை இல்லை விரயமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த விரய செலவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விநாயகர் அருளால் உங்களுக்கு தீருங்க. புதன்கிழமை புதன் ஹோரை பெருமாள் வழிபாடும் ஒரு துளசி செடி வளர்த்துறதும் உங்களுக்கு இந்த வருடம் அட்டகாசமாக மாற்றி கொடுக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிறப்ப சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட் பேட்ச் நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.